ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் உங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்தை கத்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு சொன்னது போல் போன மாதம் நம்ம எழும்பும் போது பிரகாசத்தை கொடுக்குறார், மகிமையை கொடுக்குறேன்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்தின போது ஏசாயா 52:1 வேறாக சொல்கிறது, எழும்பு எழும்பு சீயோனு உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்ப சொல்கிறார். எவ்வளோ நாள் இன்னும் தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது, எழும்ப வேண்டும். எழும்புனா தான் எல்லா காரியத்தையும் நம்ம நடப்பிக்க முடியும். ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் எழும்பு எழும்புல 2 தடவை சொல்லுகிறார். எழும்புக, எழும்பு சீயோனு. நம்மளை சீயோன் வாசிகள், இந்த லோகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்மளை பரலோகவாசிகள், சியோன் வாசிகள். நமக்கு தான் இதை சொல்லி கொடுக்குறார். ஆகவே எழும்பணும். எழும்பும்போது கர்த்தர் சொல்கிறார் வல்லமையை கொடுக்குறேன்னு சொல்லி. ஆங்கிலத்தில் ஸ்ட்ரென்த்துன்னு போட்டிருக்குது. ஆகவே வல்லமை வேணும், ஸ்ட்ரென்த்து வேணும். வேலை செய்யணும், அதே நேரத்தில் ஊழியம் செய்யணும், பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய படிப்பின் காரியத்தை செய்யணும். எல்லா காரியத்திலும் ஸ்ட்ரென்த்து வேணும். ஸ்ட்ரென்த்து வேணும்னா நம்ம எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பும்போது அவர் வல்லமையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த மாதம் எழும்புகிற மாதமாக இருக்கிறது. எழும்பி வல்லமையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தான் வல்லமையை கொடுக்குறவர், வரங்களை கொடுக்குறவர். அவர் தான் எல்லா காரியத்தையும் கொடுக்குறவர், அவர் தான். ஆக இன்றைக்கி ஆண்டவருக்காக நம்ம எழும்புவோம், அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த வல்லமையை கொண்டு நம்ம பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நிறைய காரியங்கள் உண்டு. வருகிற நாட்களில் எழும்ப வேண்டும். நிறைய பேர் அதான் முதல் வசனம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்புங்கிறாரு. எவ்வளோ நாள் தான் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க முடியும்? அது மரித்தோர் மக்கள்னால் என்ன? மரித்து போன வாழ்க்கையில் உள்ள மக்களோடு கூட நம்ம தூங்கி கொண்டு இருக்க வேண்டாம். எழும்பு, நான் உன்னை வல்லமைப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வல்லமையை இந்த மாதம் கொடுக்க போகிறதுக்கு நன்றி செலுத்தி அந்த எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடு ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.